ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே மெஷரிங் கப்பாலே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரே கோதுமை மாவும் எடுத்துக்கலாம், மைதா மாவும் எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சூடான எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நல்லா ஹீட் பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கும்போது அந்த உப்பு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஒட்டி வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது, பச்சை தண்ணி சேர்த்து தான் நம்ம சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி மாவு நல்லா இறுக்கமாக கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எப்போயுமே மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நம்ம கரெக்டாக பிசைய முடியும். மாவு இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு ரொம்ப அப்படியே பிசு பிசுன்னு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 20-30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இப்போ ஒரு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். குறப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி இலைகளை நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகளை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே கரம் மசாலா, நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையானது. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது கிடையாது. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும். அந்த உப்பு படுற மாதிரி நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கவுண்டர் டாப்லேயே தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு மூடி, இந்த மாதிரி எந்த மூடியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு வாளி மூடி தான் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்க எதுவாக இருந்தாலும் ஓகே தான். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக கட் பண்ணி எடுத்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதில் ஒரு சர்க்கிளில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இன்னொரு சர்க்கிளில் அது மேலே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஈவனாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் கை வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க, அது நல்லாவே ஒட்டிக்கும். நல்லா அமுக்கிடணும், இல்லாட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா நான் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நான் என்ன மாதிரி பண்ணுறேன்னா அது மாதிரி செஞ்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துடலாம். பூரியை உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் டீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா எப்பயுமே பூரி நம்மளுக்கு சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம ஸ்டஃபிங் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் உள்ள ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி பச்சையாக அப்படியே இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கெட்டு செவக்கிற வரையும் இந்த பூரியை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இனிமேல் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து போட்டு எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சும் போட்டாச்சு. இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் இன்னொரு மெத்தடும் சொல்லியிருக்கேன், இதையும் பாருங்கள். எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி கட்டியில் வச்சு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்போது ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம எட்ஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம எப்பயுமே கொழுக்கட்டைக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துட்டு நல்லா 2 பக்கட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி எண்ணெயில் போட்டோடனே இதுவும் வந்து பிரிஞ்சிட்ருக்க மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து 2 இது மட்டும் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லையும் கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். உங்களுக்கு இது 2ல் எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீனிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.